Hi friends, welcome to Ragas Kitchen. நீங்க இன்னும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா கீழ இருக்க சப்ஸ்கிரைப் பட்டன் பிரஸ் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்துல இருக்க பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணிக்கோங்க. அதுல ஆல் என்ற ஆப்ஷனை பிரஸ் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்பதான் நான் அப்லோட் பண்ற வீடியோஸை நீங்க மிஸ் பண்ணாம பார்க்க முடியும். ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு வீடியோல நாள் முழுக்க தெம்பாவும் ஹெல்த்தியாவும் அதே மாதிரி சுறுசுறுப்பாவும் இருக்கிறதுக்கு சூப்பரான ஒரு எனர்ஜி பால்ஸ் எப்படி பண்றதா ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க போறோம். கிட்டத்தட்ட குழந்தைங்களுக்கு ஹார்லிக்ஸ் பூஸ்ட் தேவை கிடையாதுங்க. இந்த உருண்டை ஒன்று டெய்லி சாப்பிட்டாலே போதுங்க, ரொம்ப ஹெல்த்தியாக இருப்பாங்க. அது செய்கிறதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு வானலியில் 1 கப் அளவுக்கு தேங்காய் துருவல் சேர்த்திக்கலாம். வானலியில் நான் இன்றைக்கி வந்து நெய்யோ இல்லைன்னா எண்ணெயோ சேர்க்க கிடையாதுங்க. அப்படியே டைரெக்டாக வந்து தேங்காய் துருவல் நல்லா வறுத்துக்க போகிறேன். சிம்மில் வச்சு ஒரு 3-4 நிமிஷம் நல்லா வறுத்துக்கோங்க. இந்த தேங்காய் துருவல் வறுக்கிறனால நம்ம இது வந்து ஒரு 2 வாரம் 3 வாரம் கிட்ட வச்சு சாப்பிட்றதுக்கு ஈஸியாக இருக்குங்க. நம்ம ஃப்ரிட்ஜில் வைக்கணும்னு தேவை கிடையாது. கெட்டு போகாமல் இருக்கிறதுக்காக நம்ம இந்த தேங்காவை நல்லா வந்து வறுத்துக்கிறோம். பாருங்கள், இந்த அளவுக்கு லைட் ப்ரௌன் கலரில் வர வரைக்கும் நீங்கள் நல்லா வறுத்துக்கோங்க. இந்த வறுத்ததை ஒரு பிளேட்டில் நம்ம மாற்றிக்கலாம். இப்போ இது நல்லா வறுப்பட்டுருச்சு. இப்போ அதே கடாயில் நான் வந்து 1 கப் அளவுக்கு வேர்க்கடலை எடுத்திருக்கேன். இது வறுத்த வேர்க்கடலை எடுத்திருக்கேங்க. நான் இன்றைக்கி தோலோடு சேர்த்திக்கிறேன். நீங்கள் வேணும் அப்படின்னா தோல் எடுத்துகிட்டு நீங்கள் சேர்த்திக்கலாம். இதை ஒரு 2 நிமிஷம் வறுத்தாவே போதுங்க. இப்போ இது நல்லா வறுப்பட்டுருச்சுங்க. இதையும் அதே பிளேட்டில் நம்ம மாற்றி வச்சுக்கலாம். இப்போது அதே மாதிரி நான் வந்து அதே வானலியில் 1 கப் அளவுக்கு அவல் வந்து நல்லா வறுத்துக்க போகிறேங்க. மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு 3-4 நிமிஷம் நல்லா வறுத்துக்கோங்க. இன்றைக்கி நான் எடுத்துருக்கிறது லேசான வெள்ளை அவல் எடுத்திருக்கேங்க. நீங்கள் வேணும் அப்படின்னா இதுக்கு பதிலாக கெட்டி அவலும் சேர்த்திக்கலாம், இல்லைனா வந்து சிகப்பு அவலும் சேர்த்திக்கலாங்க. இதையும் நல்லா வறுத்துக்கோங்க. சாதாரணமாக அரிசி யூஸ் பண்ணுறதை விட அவல் வந்து கொஞ்சம் நல்லா ஸ்ட்ரென்த் இருக்குங்க. இந்த மாதிரி நம்ம வந்து உருண்டைகள் கொடுக்குறப்போ அவல் சேர்த்து கொடுத்தா ரொம்ப ஸ்ட்ரென்த்தியாக இருப்பாங்க. இப்போ இது நல்லா வறுப்பட்டுருச்சு. இதே ஒரு தட்டில் மாற்றிக்கலாம். பாருங்கள், 1 கப் அளவுக்கு தேங்காய் துருவல் நல்லா வறுத்தது, 1 கப் அளவுக்கு வெள்ளை அவலும் வறுத்து வச்சுருக்கோம், 1 கப் அளவுக்கு வேர்க்கடலையும் வறுத்து வச்சுருக்கோம். இது கூட 1/2 கப் அளவுக்கு பொட்டுக்கடலை சேர்த்திக்கிறேன். இது எல்லாமே நல்லா வந்து ஆறட்டும். வறுத்தது எல்லாம் ஆறுனதுக்கப்புறமா மிக்சி ஜாரில் போட்டு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க. ஈரம் இல்லாத மாதிரி பார்த்துக்கோங்க. இது நல்லாவே சீக்கிரமாக அரைப்பட்டுருங்க. இந்த மாதிரி பொடியாயிரும். நல்லா பொடியாக்கிக்கோங்க. இப்போ இதுக்கான வெள்ளைப்பாகு நம்ம வச்சுக்கலாம். ஒரு வானலியில் 1/4 கப் அளவுக்கு வெல்லம் எடுத்திருக்கேங்க. இது கூட ஒரு 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தண்ணி சேர்த்திருக்கேன். இந்த வெல்லம் நல்லா கரையட்டும். நம்ம அதுக்கப்புறமா வடிகட்டி எடுத்துக்கலாம். தண்ணி வந்து 4 டேபிள் ஸ்பூன் சேர்த்தாலே போதுங்க, நிறைய தண்ணி சேர்த்திட வேண்டாம். இப்போ வந்து வெல்லம் நல்லா கரைஞ்சிடுச்சு. வெல்லம் நல்லா கரைஞ்சதும் இதை நம்ம வடிகட்டிடலாம். இப்போ நான் வந்து வடிகட்டின வெள்ளை தண்ணியை இப்போ வந்து கொதிக்க வைக்க போகிறேங்க. இது வந்து ஒரு கம்பி பதம் பாகு வர வரைக்கும் நம்ம வந்து காய்ச்சிக்க போகிறோம். பாருங்கள், இப்போ நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்படி லைட்டாக இப்படி தொட்டு பார்த்தீங்க அப்படின்னா விரலுக்கு நடுவில் வந்து இந்த மாதிரி ஒரு கம்பி பதம் வந்து வரணுங்க. ஒரு கம்பி வந்துச்சு அப்படின்னா நீங்கள் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இந்த வெள்ளைப்பாகு வந்து இறக்கி வச்சிடலாம். இப்போ நான் வந்து இறக்கி வச்சுட்டேங்க. இப்போ வெள்ளைப்பாகு நல்லா சூடாக இருக்கப்பவே நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா அந்த பொடியை போட்டு நல்லா கலந்து மிக்ஸ் பண்ணிக்க போகிறோம். கொஞ்சம் கொஞ்சமாக அந்த பொடியை சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. கட்டி இல்லாத மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ நம்ம சொல்லியிருக்க அளவுக்கு இந்த பொடிக்கும் இந்த வெள்ளை பாகுக்கும் கரெக்டாக இருக்குங்க. நம்ம எதுக்காக இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்திக்கிறோன்னா, சப்போஸ் உங்களுக்கு வந்து பொடி அதிகமாகிருச்சு அப்படின்னா நீங்கள் வந்து வச்சு அதுக்கப்புறமா வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி நம்மளுக்கு கலந்து விடுறதுக்கும் ஈஸியாக இருக்கும். இப்போ நான் பாதி அளவுக்கு சேர்த்திருக்கேன். இப்போ நம்ம ஃபுல்லாக பவுடர் எல்லாமே சேர்த்திடலாங்க. இப்போ எல்லாமே சேர்த்தியாச்சு. நல்லா கலந்து விட்டுக்கோங்க. பாகு வந்து சூடாக இருக்கும், அதனால் பார்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. கட்டி இல்லாத மாதிரி நல்லா கலந்து விட்டுருங்க. இந்த உருண்டைகளை செஞ்சு நீங்கள் ஃப்ரிட்ஜில் வைக்கணும்னு தேவை கிடையாதுங்க. நீங்கள் வெளியிலேயே ஒரு பாக்ஸில் வச்சிங்கனாலே போதுங்க. 2 வாரத்துக்கு வரைக்குமே நல்லாயிருக்கும். கிட்டத்தட்ட 20 நாள் ஆனாலுமே நல்லாயிருக்கும்.
குழந்தைங்களும் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. கண்டிப்பாக தினமும் ஒன்று குழந்தைகளுக்காக இருந்தாலும் சரி, பெரியவங்களும் சாப்பிடுங்க. ரொம்ப ரொம்ப தெம்பாக இருப்போம். நாள் முழுக்க சுறுசுறுப்பாக இருக்கிறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குங்க. இப்போ நம்ம நல்லா கலந்து விட்டாச்சு. இதில் கடைசியாக ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் வெள்ளை எள்ளு சேர்த்திக்கிறேன். இது வந்து நல்ல ஒரு வாசனையும் நல்ல ஒரு டேஸ்ட்டும் கொடுக்கும். இது ஆப்ஷனல் தான், உங்களுக்கு வேணும்னா நீங்கள் சேர்த்திக்கலாம். இதையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுருங்க. இப்போ நல்லா கலந்து விட்டாச்சு. இப்போ இதில் வந்து நம்ம உருண்டைகள் பிடிச்சிக்கலாம். லேசான சூடு இருக்கப்பவே உருண்டை பிடிச்சிருங்க. அப்போ ரொம்ப ஈஸியாக இருக்கும். கையில் கொஞ்சமாக நெய் தடவிக்கோங்க. நெய் தடவிட்டு கை பொறுக்கிற சூடு இருக்கப்பவே உருண்டைகள் பிடிச்சிருங்க. இப்போ நீங்கள் உருண்டை பிடிக்கிறப்ப எந்த பதத்தில் இருக்கோ இதை விட லைட்டாக மட்டும் கொஞ்சம் ஹார்ட் ஆகுங்க, அவ்வளோதான். ரொம்ப ஹார்டாலாம் ஆகிடாது. இப்போ நம்ம எல்லா பால்ஸுமே பிடிச்சிடலாம். நம்ம எடுத்த அளவுக்கு கிட்டத்தட்ட ஒரு 25 உருண்டைகள் கிட்ட வருங்க. கண்டிப்பாக குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும், உங்களுக்குமே ரொம்ப பிடிச்சிருக்கும். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம இதை சர்வ் பண்ணிடலாம். எல்லாருக்குமே பிடிச்சமான ஒரு எனர்ஜி பால்ஸ் ரெடி ஆயிடுச்சுங்க. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனல் ராகாஸ் கிச்சனில் ஒரு லைக் கொடுங்க, ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.